நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் தான்டா கூட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதா கொடுக்குற மாதிரி கொடுத்து சத்தியம் வச்ச மாதிரி வச்சு என்ன வெங்கட்ராமன் என்ன நடக்குதுங்க உங்ககிட்ட நான் அப்பவே தெளிவா கேட்டேன். எனக்கு ஒர்க் மட்டும் தான் தாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க தான் இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துங்க சத்தியம் வச்சுங்க. இப்பயும் நான் சொல்றேன் அந்த சத்தியத்தை நான் மீறல, அந்த சத்தியத்தை எப்போ மீறவும் மாட்டேன். உங்களை பார்ட்னரா சேர்த்துறேன். ஆனா இந்த கம்பெனியோட பொறுப்பு இந்த கம்பெனி என்னோடது இப்போதைக்கு இல்லை. இந்த கம்பெனில இன்னொருத்தர் இருக்காரு, அவர் தான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். இந்த கண்டிஷன் அவர்கிட்ட சொன்னதுக்கு இந்த கண்டிஷனே எனக்கு முழுக்க முழுக்க சம்மந்தம். கௌதம் மாதிரி ஒரு திறமசாலைக்கு என் கூட பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறது எனக்கு தான் பெருமை. நான் வந்து அவன் கூட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆனா அவன் கூட வருவானான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே பாக்கணும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோ வராங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அங்க பார்த்தா அடே வாங்கடா 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 நம்ம எஸ்எஸ்கே அடசாமி இந்த மடசாம்பிராணி எங்கடா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதமோட மூஞ்சி ரியாக்ஷனே மாறிச்சு. பாவங்க இந்த உலகத்தை பாத்தீங்களா, ஒருத்தர் வந்து பணக்காரர் இருக்கிற போது அவரை சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து அவர் வாரி வாரி கொடுத்தாரு. இப்போ அவருக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையால இப்போ அவர் ஏழையா இருக்காரு. இந்த ஒரு தருணத்துல அவர்கிட்ட திறமை இருக்கு. திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான மரியாதை யாருக்கிட்ட இருந்தும் வராதுங்க. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அதுக்கான மரியாதை வராது. அந்த இடத்துல இருந்தால் தான் சொசைட்டில கொஞ்சமான லெவல்ல இருந்தால் தான், காசு இருந்தால் மட்டும்தான் எல்லாமே மாறும். இல்லைன்னா வச்சுக்கோ லாஸ்ட் வரையும் அமைக்கி தான் பிடிப்பாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையிலே இப்போ நடந்துன்னு இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம கௌதமே ரொம்பவே தாழ்த்தப்பட்டாரு. அவரும் நினைச்சாரு சரி நம்மளுக்கு தான் நிறைய சக்சஸ் பண்ணியிருக்காரு, இது மூலயமா நம்ம அசால்ட்டை திரும்ப வரலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட பேக்ரவுண்டை தான் எல்லாரும் பார்க்குறாரு. அவரோட திறமையை யாருமே அங்கே வாட்ச் பண்ணல. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாட்சாயினி இருக்காங்களா எஸ்எஸ்கே கிட்ட ஏதோ சூப்பரையோ இப்போதான் நீ வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயம் செஞ்சிருக்க, எப்படியும் அந்த கௌதமனை திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு காத்துருந்தேன். ஆனா நீ வேற லெவலில் ஒரு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும் பாரு, இதுதான் வேற லெவலில் நீ என் புருஷன் சொல்றதுக்கு இப்பதான் எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதை கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். யாரா இவ யார் இவ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறா அம்மா நான் கேட்டவன் இந்த மாதிரி எல்லாம் 420 பண்ணி வெக்கமே இல்லாம அடுத்த சொத்தை சுருட்டி எடுக்கிறதுக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பழப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எஸ்எஸ்கேக்கு சொல்லவே தேவை. அவன் ஒரு ஈனப்பிரிவி எப்படினாலும் எதுனாலும் பண்ணி நம்ம கௌதம் அழிக்கிறதுக்கோசரம் என்ன கீழ்த்தரமான வேலை என்னன்னா இறங்குவாரு. அதனால அவர் எது பண்ணாலும் நாம அதை ஒரு விஷயமாவே எடுத்துக்கூடாது. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாட்சாயினி இருக்காங்களா அவங்க இதுன்னு இலக்கியாவுக்கு போன் பண்றாங்க. என்ன இலக்கியா ஆயம்மா வேலை எப்படி இருக்கு, நல்லா எல்லா குழந்தைகளுக்கு ஆய் கழுவி விட்டுனுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்கெல்லாம் என் குழந்தைய நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் பண்ணுவேன். குழந்தைகளுக்கு அம்மா செய்யறதுக்கு அதுக்கு பேரு கேவலம் இல்லை, குழந்தைகளுக்கு அம்மா செய்யறதா பெருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டுதான் அப்படி சும்மா தாட்சாயினிக்கு ஒரு பக்கம் மூஞ்சி சிவந்துருது. உனக்கு அதெல்லாம் இருந்திருந்தா தெரிஞ்சுக்க தாட்சாயினி, உனக்கு தான் எதுக்குமே துப்பு இல்லையா, அதனால உனக்கு எல்லாமே தப்பா தான் படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மனுஷன் அவன் புண்படுத்த மாட்டாங்க. வேற என்னங்க பண்றது. இந்த மாதிரி ஒரு தருணத்துல இந்த வார்த்தையை உடல்னா அவ இன்னும் பேசிட்டே தான் இருந்தவா. அதனால நம்ம இலக்கியாவும் வாய் தவறி அந்த வார்த்தையை விட்டுறாங்க. உடனே வாய முடின்னு சைலண்டா ஒரு பக்கம் போயிடுறேன். சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம்.